Welcome to Jeff's English class. Children, we are going to see phrasal verbs today. Verbs take preposition or adverbs after them to form a new meaning. These verb plus preposition or verb plus adverb combinations are called phrasal verbs. என்னடா என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த வேர்ப் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ப்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும் இல்லையா? வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு. அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் பொசிஷன், இது எல்லாமே வந்து வேர்ப் தான். அதாவது வந்து நம்மளுடைய வினைச்சொல்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வேர்பு. ஹீ பிளேட் வெல், ஐ ரோட் அ லெட்டர் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். நான் நல்லா விளையாடினேன், நான் எழுதினேன், ஒரு லெட்டர் எழுதினேன். ஹீ இஸ் அ டாக்டர், அவர் ஒரு டாக்டர் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒருத்தருடைய நிலையை சொல்கிறது. பொசிஷனும் வேர்பில் வரலாம். ஐ ஹாவ் அ கார், நான் என்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஷீ ஹாஸ் அ கோல்ட் செயின், அவள்கிட்ட வந்து ஒரு கோல்ட் செயின் இருக்குது. இதெல்லாம் வந்து வேர்புன்னு சொல்கிறது. இந்த வேர்பு இதோட எதை கேட்குது அப்படின்னு சொன்னால், எதை சேர்க்குது அப்படின்னு சொன்னாக்கா ப்ரப்போசிஷன். அப்போ ப்ரப்போசிஷன்னா என்ன அப்படி இது எடுத்தோன்னு சொன்னால் ரொம்ப லென்த்தியாக எடுத்துகிட்டே போகணும். நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரப்போசிஷன்னா தமிழில் முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதாவது இந்த ப்ரப்போசிஷன் என்ன அப்படின்னா, இஸ் அ வேர்ட் தட் ஷோஸ் த ரிலேஷன் பிட்வீன் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன் ஆர் அண்ட் another வேர்ட் இன் த சென்டென்ஸ். அதாவது வந்து ஒரு வார்த்தைக்கு வந்து அதோடைய தொடர்பு, ரெண்டுக்கும் ஒரு நவுனுக்கும் இதுக்குள்ள தொடர்பு. இப்போ த புக் இஸ் ஆன் த டேபிள், அந்த புக்குன்றது ஒரு நவுனு, டேபிள்ன்றது ஒன்று, ரெண்டுக்கு இடையில வந்து அந்த ஆன் அப்படின்ற வேர்டு, அது வந்து ப்ரப்போசிஷன் சொல்கிறது. அதாவது முன்னிடை சொல் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அதாவது ஒரு வாக்கியத்தோட மற்றொரு சொல்லுக்குள்ளே தொடர்பை கூறுறது தான் வந்து ப்ரப்போசிஷன் சொல்கிறது. இந்த ப்ரப்போசிஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, இது இண்டிகேட்டிங் டைம். அதாவது டைம், அட், ஆன், இன், ஃபார், டு, டில், சின்ஸ், ஆஃப்டர், ஃப்ரம், ஜூரிங், பை, இதெல்லாம் வந்து டைமை இண்டிகேட் பண்ணுற ப்ரப்போசிஷன். பொசிஷன் சொல்கிறது ஆன், இன், அட், பிட்வீன், அமங், அபவ், அண்டர், பினீத், பிஹைண்ட், பிலோ, பிசைட், பியாண்ட், இதெல்லாம் வந்து பொசிஷனை சொல்லக்கூடிய ப்ரப்போசிஷன். டைரக்ஷன் சொல்லக்கூடிய ப்ரப்போசிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா அட், அகெயின்ஸ்ட், டு, இன்டு, ஃப்ரம், ஆஃப், ஃபார், டுவர்ட்ஸ், அக்ராஸ், த்ரூ, அரவுண்ட், இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. இப்போ இந்த ப்ரப்போசிஷன் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, ஒன்று வந்து இந்த வேர்ப் வந்து ப்ரப்போசிஷனோட சேரும், அல்லாட்டி இந்த வேர்ப் வந்து, அப்போ வேர்பு ப்ரப்போசிஷனோட சேரும் போது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அங்கே பார்த்தீங்கன்னா லுக் ஆஃப்டர்னு இருக்குது. அதுக்கு லுக் அப்படின்னு சொன்னால் வேர்ப், லுக்ட். ப்ரப்போசிஷன் வந்து அதில் ஆஃப்டர் இருக்கு இல்லையா, அப்போ இந்த வேர்பும் ப்ரப்போசிஷனும் சேர்ந்து ஒரு வார்த்தை. இதுக்கு வந்து என்ன ஆக்சுவலாக மீனிங் அப்படின்னு சொன்னால், லுக்குனா பாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இது ரெண்டும் சேர்த்து ஒரே மீனிங் தான், டேக் கேர் ஆஃப். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்பும் அட்வேர்போட சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ப்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து அட்வேர்ப்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த அட்வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் ஆட் சம்திங் டு த மீனிங் ஆஃப் அ வேர்ப் ஆர் அட்ஜெக்டிவ் ஆர் another verb. ஃபார் எக்ஸாம்பிள், ஹி வாக் ஸ்லோலின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாக்ன்றது வேர்பு, அது அவன் எப்படி நடந்தான், ஸ்லோலி, மெதுவாக நடந்தான் அப்படின்றது தான் அந்த இடத்துல வந்து அட்வேர்ப். புரியுதா? அடுத்தது வந்து இப்போ தாஜ்மஹால் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னால், பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ், இந்த இடத்துல வெரி அப்படின்றது அது வந்து அட்வேர்ப். சரியாப்பா? சரி, இப்போ இது வந்து நான் இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ரேசல் வேர்ப் என்னால் நடத்த முடியாது. ஸோ நான் இதை வந்து இதோட அந்த வேர்பு அட்வேர்ப்ன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ வேர்ப் ப்ளஸ் அட்வேர்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரேக் டவுன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பிரேக் டவுன் அப்படின்னா ஸ்டாப் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ ஸ்டாப் ஃபங்க்ஷனிங், பிரேக்னா என்னது, நம்ம வந்து என்ன இடைவேளைன்னு சொல்லலாம். இந்த டவுன்னா கீழே, இடைவேளை கீழே, அப்படி அர்த்தம் கிடையாது. அதாவது பிரேக் டவுன், கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க தெரியா, அப்போ ஸ்டாப் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது எ phrasal verb looks like a phrase but it function like a verb. ஒரு verb மாதிரி அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். அடுத்தது இந்த phrasal verb இன்னொன்று எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னால், verb plus adverb plus preposition அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல verb வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் புட் அப் வித்ன்னு சொல்லியிருக்கேன். புட் அப்படின்றது இந்த இடத்துல வேர்பு, அப்போ அப்படி அட்வேர்பு, ப்ரப்போசிஷன் வந்து வித். அப்போ இதுக்கு வந்து புட் அப் வித் அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் புட்னா கீழே, அப்புனா மேலே, வித்துனா உடன் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. புட் அப் வித் அப்படின்னு சொன்னால் டாலரேட், பொறுத்து கொள்ளுதல். அப்போ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஹாவ் வெரி டிஸ்டிங்க்ட் மீனிங்ஸ் which cannot be guessed from the literal meanings of the adverbs in them.
அதாவது வந்து அப்படியே லிட்ரலாக, அந்த லிட்ரலான்றது நான் சொன்னது தான். புட்டுனா வந்து வைக்கிறது, அப்புனா மேலே, வித்துனா அதான் அந்த மாதிரி மீனிங் எடுக்க முடியாது இதில். இட் இஸ் டிஸ்டிங்க்ட் மீனிங்காக இருக்குது. அடுத்தது ஆஃபன் அ ஃப்ரேசல் வெர்ப் ஹேவிங் த சேம் காம்பினேஷன் ஹேஸ் மோர் தென் ஒன் மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இப்படி குழப்புறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. சப்போஸ் இஃப் யூ டேக் திஸ் ஃப்ரேசல் வெர்ப் பிரேக் டவுன் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். இதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கா? இல்லை, இதுக்கு 3 விதமான மீனிங் சொல்ல முடியும். இந்த இடத்துல மை கார் ப்ரோக் டவுன் அப்படின்னு சொன்னால் என் கார் வந்து ஸ்டாப்டு மூவ் பண்ணலை, கார் நின்றுடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் டாக்ஸ் பிட்வீன் 2 groups broke down அப்படின்னு சொன்னால் அப்போ அது என்ன நின்றுடுச்சு அப்படின்னு அர்த்தமா? ended in a failure. 2 குரூப்புக்கு இடையில் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அது எப்படி இருக்குது? ஃபெயிலுவராக முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து she broke down when we told her the news. இந்த இடத்துல broke downனா என்ன அர்த்தம்? உடஞ்சிருச்சு, நின்றுடுச்சு அப்படின்னு அர்த்தமாகுமா? இல்லை, நாங்கள் அந்த நியூஸை அவள்கிட்ட சொல்லும் பொழுது started crying and she couldn't control her emotion. அதாவது அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு I broke down. நான் வந்து உடஞ்சி போயிட்டேன். தமிழில் சொல்கிறாங்களே உடஞ்சி போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? லிட்ரலாக நீங்கள் வந்து நான் உடஞ்சி போக முடியுமா? நம்ம அப்படி கிடையாது. மனசளவில் வந்து நொறுங்கி போயிட்டேன், உடஞ்சி போயிட்டேன்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல இந்த ப்ரோக் டவுன். ஸோ இந்த ஒரு பிரேக் டவுன்ற இந்த ஃப்ரேசல் வேர்பு 3 விதமான அர்த்தத்தில் வரலாம். 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் 7ல் இருக்குது. கட் ஆஃப் அப்படின்னு சொன்னால் டு டிஸ்கனெக்ட். அப்போ த பைப் லைன் இஸ் கட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் ஹை ப்ரெஷர். அந்த கட் ஆஃப்ன்ற வேர்டை வந்து நம்ம இதில் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்கள் அதில் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அடுத்தது வந்து கம் அப்பான் அப்படின்னு சொன்னால் டு ஃபைண்ட் சம்திங் பை சான்ஸ். அதாவது எதேச்சியாக போகிற வழியில் பார்த்தேன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். வி டர்ன்ட் அ கார்னர் அண்ட் கேம் அப்பான் அன் ஓல்ட் சர்ச். நாங்கள் ஒரு கார்னரில் திரும்பும் போது நாங்கள் ஒரு பழைய சர்ச்சை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து புட் அவுட். புட் அவுட் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பர்னிங் ஆர் எக்ஸ்டிங்கிஷ். அதாவது அணைக்கிறது, நெருப்பு அணைக்கிறது. அப்போ த ஃபயர் வாஸ் புட் அவுட் பை த ஃபயர் பிரிகேட். அதாவது நெருப்பு தீ அணைக்கக்கூடிய வீரர்கள் வந்து அந்த தீயை வந்து அணைத்தார்கள். அப்போ அது புட் அவுட். அடுத்தது ட்ரா அப் அப்படின்னா ப்ரிப்பேர். த லாயர்ஸ் ட்ரூ அப் அ கான்ட்ராக்ட் ஓவர் த வீக்கெண்ட். இந்த லாயர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க? ஒரு கான்ட்ராக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக வந்து ஒரு கான்ட்ராக்ட்லாம் வந்து நம்ம பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு அது கரெக்டாக இருக்கணும். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாஸ் அவுட் அப்படின்னு சொன்னால் டு பிகம் அன்கான்ஷியஸ். அதாவது சுயநினைவை இழத்தல். ஐ நியர்லி பாஸ்ட் அவுட் வென் ஐ சா ஆல் த பிளட். அப்படியே பிளட்டை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆகிட்டேன்? நான் ஐ பிகேம் அன்கான்ஷியஸ். நான் வந்து எனக்கு அப்படியே சுயநினைவே இழந்துட்டேன், பார்த்தோன்னே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை அப்படியே வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போகிறது. அடுத்து டேக் ஆஃப் அப்படின்னா டிபார்ட். த பிளேன் டுக் ஆஃப் ஆன் டைம். அந்த ஏரோப்ளேன் வந்து சரியான சமயத்தில் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு சென்றது. அடுத்தது டர்ன் அவே அப்படின்னா டிஸ்பர்ஸ் ஆர் ரெஃப்யூஸ். ஐ டர்ன் அவே ஹிஸ் ரிக்வெஸ்ட். அதாவது என்கிட்ட ஒரு வேண்டுதல் என்னட்ட ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை நான் என்ன பண்ணிட்டேன்? நான் மறுத்துட்டேன். ஐ டர்ன் அவே அப்படின்னு சொன்னால் ஐ ரெஃப்யூஸ்டு. அடுத்தது ஸ்டாண்ட் பை அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது. தே ஸ்டுட் பை ஹிம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? அவனுக்காக சப்போர்ட் பண்ணி நின்னாங்க அப்படின்றது தான் they stood by him. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் ஆன் அப்படின்னா டிபெண்ட் ஆர் ரிலை ஆன், சார்ந்திருத்தல், நம்பி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். we cannot bank on his support. இவனெல்லாம் நம்பி ஒரு காரியத்தில் இறங்க முடியுமாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ we cannot bank on his support அப்படின்னு சொன்னால் நம்பி வந்து இறங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். அதனால் இவனை நம்பி இறங்க முடியாது, அவனை வந்து அவன் ரிலை பண்ண முடியாது அப்படின்ற அர்த்தம். Now it is in book page 118. turn on அப்படின்னா to open. அதாவது உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஒரு 4 வேர்டு வந்து ஒரு பாக்ஸில் போட்டிருந்துருப்பாங்க. நீங்கள் பேஜ் 118 பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில். ப்ளீஸ் டர்ன் ஆன் த டேப். அந்த டேப்பை ஓப்பன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். டுக் ஓவர் அப்படின்னு சொன்னால் டேக் லீட், அஸ்யூம் சார்ஜ். அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொசிஷனை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? மை அங்கிள் டுக் ஓவர் த கம்பெனி. நான் என்னுடைய பொறுப்பு, கம்பெனி பொறுப்பை எங்களை அங்கிள் எடுத்துக்கிட்டாரு, சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது செட் ஆஃப் அப்படின்னா ஸ்டார்ட் அ ஜேர்னி ஆர் பிகின் அ ஜேர்னி. மை சன் செட் ஆஃப் டு கனடா திஸ் வீக். என்னுடைய மகன் இந்த வாரம் கனடாவுக்கு
தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். அடுத்தது புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன். அந்த புட் ஆஃப் கிட்ட ஒரு ப்ராக்கெட் வந்துருக்கணும். அடுத்தது அந்த போஸ்ட்போன் அப்படின்னா ஒத்தி போடுதல், தள்ளி போடுதல். இந்த மீட்டிங் வாஸ் புட் ஆஃப் டியூ டு பேட் வெதர். இந்த மீட்டிங் வந்து என்ன ஆயிடுச்சு, மோசமான காலநிலை காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது. அடுத்தது சி ஆஃப், டு கோ டு அ ஸ்டேஷன் ஆர் ஏர்போர்ட் டு சே குட் பை டு சம்மன். இந்த இது ஃபுல்லாக 5th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் மாதிரி உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மீனிங் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நான் ஏன் சென்டென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சென்டென்ஸோட சொல்லியிருக்கேன். Prince went to see off his brother at the station. அதாவது மேபி அவங்க அண்ணனோ தம்பியோ அவங்க ஏதோ வேறு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்டேஷனில் போய், ஏர்போர்ட்டில் இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், அங்கே போய் குட் பை சொல்லிட்டு வரதுக்கு தான் see offனு அர்த்தம். 6th one is stop over, to stay at a place for short period of time when traveling to another destination. அதாவது வந்து லாங் ஜேர்னி பண்ணும்போது வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு போவோம் இல்லையா, கண்டினியூஸ் ட்ராவல் இல்லாமல், அந்த இடத்துக்கு வந்து ஸ்டாப் ஓவர் சொல்லலாம். ஐ ஸ்டாப் ஓவர் இன் டெல்லி ஆன் மை வே பேக். நான் டெல்லியில் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் என்னுடைய பிரயாணத்தை நான் நிறுத்தி வச்சேன், அங்கே வெயிட் பண்ணேன். நான் இன்னும் டெல்லியை தாண்டி போகணும், ஆனால் நான் டெல்லியில் வெயிட் பண்ணேன். அண்ட் தென் கெட் இன் அப்படின்னு சொன்னால் டு அரைவ் இன் அ பிளேஸ் ஆர் டு என்டர் அ பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல அரைவ் ஆகிறது, ஒரு இடத்துக்குள்ளே இருக்குது. ட்ரெயின் காட் இன் லேட், இந்த ட்ரெயின் லேட்டாக வந்தது. அடுத்தது கெட் ஆஃப் அப்படின்னு சொன்னால் லீவ் அ பஸ், ட்ரெயின் எக்ஸட்ரா, ஜென்ரலாக லீவிங், அந்த இடத்த விட்டு போகிறது. லீவ்னா லீவ் லெட்டர் எழுதுறது கிடையாது, லீவ்னா அந்த இடத்த விட்டு போகிறது. கெட் ஆஃப் அட் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் டு ரீச் மை ஹோம். என்னுடைய வீட்டுக்கு வர்றதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், பெரியார் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கணும். அடுத்தது கெட் ஆன். கெட் ஆன்னா ப்ரோக்ரஸ். ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் வித் திஸ் நியூ டெக்ஸ்ட் புக். எப்படி இருக்குது உனக்கு வந்து இதால் வந்து உன்னால் ஃபாலோ பண்ண முடியுதா, கெட் ஆன் அப்படின்ற மாதிரி இந்த மீனிங். ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன். அடுத்தது கெட் அவே, கோ அவே, அதாவது இடத்த விட்டு போகிறது. இந்த டாக் காட் அவே ஃப்ரம் மீ இன் த பார்க். பார்க்கில் ஒரு நாய் வந்து இருந்தது, அதை வந்து என்ன பண்ணிட்டேன், என்னை விட்டு போச்சுன்னு சொல்லலாம். அல்லது வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போன நாய் கூட பார்க்கில் வந்து விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். செக்இன், அரைவ் அண்ட் ரெஜிஸ்டர் அட் ஏர்போர்ட் ஆர் ஹோட்டல். அதாவது ஹோட்டல்லையோ ஏர்போர்ட்லேயோ நம்ம வந்து உள்ளே பரும்போது என்ன பண்ணணும், செக்இன். when did you check in ஹோட்டல் ராயல் கோர்ட். அந்த ராயல் கோர்ட்டில் வந்து நீங்கள் எப்போ வந்து இது பண்ணீங்க, செக்இன் அப்படின்றது. செக் அவுட் அப்படின்னு சொன்னால் பே த பில் வென் லீவிங் அ ஹோட்டல். அதாவது ஹோட்டலை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது வந்து பில்லை பே பண்ணணும், அதாவது செக் அவுட். 12 noon இஸ் த செக் அவுட் டைம் ஹியர். இந்த ஹோட்டலில் வந்து அதாவது சில ஹோட்டலில் 8 AM to 8 PM அல்லது வந்து அந்த மாதிரி ஏதாவது டைமிங் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல 12 noon. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும், 11:49 11:59 அப்படி சொல்லலாம். 11:59 வரைக்கும் AM போட்டுப்பீங்க. அடுத்து 12 வந்து நூன் தான் சொல்லணும், 12 PM சொல்லக்கூடாது. 12:01 அப்படின்னு சொல்லும் போது தான் அது வந்து PM ஆகும். இங்கே 12 noon இஸ் த செக் அவுட் டைம் ஹியர். இங்கே செக் அவுட் டைம் வந்து 12 noon அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. You can see these phrasal verbs in 11th standard textbook page 112 and 113. Stand up அப்படின்னா evidence. Your statement will not stand up as a proof in the court of law. உன்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிச்சயமாக அது ஒரு ப்ரூஃபாக வந்து நிற்காது, இந்த எவிடன்ஸ் நிற்காதுன்றது அர்த்தம். ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா டு ரிப்ரசன்ட். மை மதர் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத் அண்ட் ஆனஸ்டி. என்னோடய அம்மா எப்பயுமே உண்மைக்கும் நேர்மையும் பக்கம்தான் நிற்பாங்க அப்படின்றது அர்த்தம். ஸ்டாண்ட் பை அப்படின்னா டு சப்போர்ட். கம் வாட் மே I'll ஸ்டாண்ட் பை யூ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நான் உன் பக்கம் நிற்கிறேன்டா அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் வந்து கம் வாட் மே, என்ன வந்தாலும் வரட்டும், I will stand by you. And then look into அப்படின்னா எக்ஸாமின் or investigate. Look into the problem before solving. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், அதை உள்ளே பார்க்கணும், பிரச்சனைக்குள்ளே என்ன இருக்குன்னு எக்ஸாமின் பண்ணணும். அடுத்தது look at அப்படின்னா வியூ. ப்ளீஸ் லுக் அட் மை லீவ் அப்ளிகேஷன். நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை நம்ம லீவ் அப்ளிகேஷனை, தயவு செஞ்சு பாருங்களேன், லீவ் லெட்டரை பாருங்களேன் அப்படின்னு சொல்ல லுக் அட் மீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் அர்த்தம். லுக் த்ரூ அப்படின்னு சொன்னால் டு ஸ்கேன். ஸ்கேன்னா இது வந்து மெடிக்கலில் அந்த ஸ்கேன் அந்த டேர்ம் கிடையாது. லுக் த்ரூ த ஃபைல்ஸ் ஃபார் மை சர்டிஃபிகேட். எங்கேயோ சர்டிஃபிகேட் வச்சுட்டோங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபைல்ஸில் வந்து தேடி பார்ப்போம் இல்லையா, ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்கான் பார் அப்படின்றாங்க இல்லையா, அந்த இதுதான். ரன் ஓவர் அப்படின்னா ஹிட் பை வெஹிக்கிள், அதாவது வண்டியில் மோதுறது.
3 men were run over by the bus. 3 பேர் வந்து பஸ்ஸு வந்து அவங்கள பஸ்ஸில் அடிபட்டுட்டாங்க அப்படின்றது தான் ரன் ஓவர். ரன் அவே அப்படின்னா ஃப்ளீ, எஸ்கேப். எஸ்கேப் ஆயிட்டாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பட் ஹியர் ஜோன் ரன் அவே ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ். நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் எஸ்கேப் ஆகணும்னு பார்க்கக்கூடாது. வி ஹாவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் அண்ட் தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு தட் ப்ராப்ளம் அண்ட் தென் ரன் இன் டு அப்படின்னா டு ரீச் அ பர்டிகுலர் அமௌண்ட் ஃபினான்ஷியல். அதாவது வந்து டு ரீச் அ பர்டிகுலர் ரன் இன் டு வேறு மீனிங் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து சொல்லும் போது we can't afford to buy a car right now as we were running into the financial difficulties. இப்போ இருக்கிற பிரச்சனையில் இப்போ போய் ஒரு புதுசாக காரா முடியாது அப்படின்னு சொல்லுவேன். we cannot afford to buy a car. எங்களால் வாங்க முடியாது because we have some financial difficulties. எங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது. அடுத்தது புட் ஆன் அப்படின்னா வியர். ஏஞ்சலின் புட் ஆன் நியூ ட்ரெஸ் ஆன் ஃபெஸ்டிவல் டேஸ். ஏஞ்சலின் எப்பயுமே என்ன பண்ணுவா, ஃபெஸ்டிவல்னால் வந்து பண்டிகைனா நம்ம இப்போ தீபாவளி ஒன்றா நியூ ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா, அதான். அடுத்தது புட் அப் அப்படின்னா டு ஃபிக்ஸ் அ பிக்சர் ஆர் நோட்டஸ். ஷி புட் அப் அ நோட்டஸ் அபவுட் த ஸ்கூல் ட்ரிப் டு சென்னை. நோட்டீஸ் போர்டில் போடுறது அது வந்து புட்டப். அந்த நோட்டீஸை வந்து என்ன பண்ணாங்க, ஸ்கூல் ட்ரிப் சென்னைக்கு போகிறாங்க அப்படின்ற நோட்டீஸை வந்து ஷீ புட்டப். அடுத்த புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன், தள்ளி வைக்கிறது, ஒத்தி வைக்கிறது. இந்த மேட்ச் வாஸ் புட் ஆஃப் டியூ டு ஹெவி ரெயின். அப்போ இந்த மேட்ச் வந்து மழையினால் என்ன பண்ணது, ஒத்தி வைக்கப்பட்டது. அதிகமான கனமழையின் காரணமாக இந்த மேட்ச் வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது. See some more additional phrasal verbs I gave here. Cut short அப்படின்னு சொன்னால் to lessen. Smoking cut short the life. நம்ம வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த்னு படிச்சிருப்போம். அந்த ஸ்மோக் பண்ணுறது நம்முடைய லைஃப் டைமை கட் ஷார்ட் பண்ணும், குறைக்கும். கால் ஆன் விசிட். ஐ கால் ஆன் த பிரின்சிபல் எஸ்டர்டே. நான் பிரின்சிபலை போய் பார்த்தேன். கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல்டு. த ஒர்க்கர்ஸ் கால்ட் ஆஃப் தேர் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருந்துச்சு, கால்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படி ஸ்ட்ரைக் அப்படின்னா கேன்சல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஒர்க்கர்ஸ் மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க. கிவ் அப் அப்படின்னா அபேண்டன், விட்டுறது. ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு கிவ் அப் யோர் கெரியர்? அதாவது என்ன நீனே இவ்வளோ பயங்கரமான எதிர்கால திட்டம்லாம் போட்டுட்டு இருந்தேன், நான் இப்படியாமே அப்படியா என்ன, ஆர் யூ ஷியோர் உண்மையிலே நீ வந்து உன்னுடைய கெரியர் நீ வந்து விட்டுற போறியா அப்படின்னு அர்த்தம். கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூ. இஃப் யூ கீப் ஆன் ட்ரையிங் யூ வில் சக்சீட். நீ தொடர்ந்து முயற்சித்தை செய்து கொண்டே இருந்தால் நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பாக வெற்றி அடைவாய். இஃப் யூ கீப் ஆன் தொடர்ந்து. கீப் அப் அப்படின்னா மெயின்டைன். கீப் அப் யுவர் பர்ஃபார்மன்ஸ். நம்ம சொல்லுவோம் இல்லையா, டீச்சர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, வெரி குட் கீப் இட் அப் அப்படின்பாங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், மெயின்டைன் பண்ணிக்க, இதே மாதிரி நல்லா பண்ணு அப்படின்றது தான் கீப் அப். அடுத்து டர்ன் டவுன் அப்படின்னா ரிஜெக்ட், மறுத்து விடுதல். த மேனேஜர் டர்ன் டவுன் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். அதாவது இந்த ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜர்கிட்ட சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சாங்க, அவர் என்ன பண்ணார், ஹி ரிஜெக்டட் their demands. Now I would like to tell you the question paper model. Part 1 1 mark question. மிஸ் இந்த 1 மார்க்குக்கு இப்படி பண்ணணுமா? ஷியோர், டெஃபினெட்லி நீங்கள் இதை வந்து பண்ணணும். Replace the underlined word with a phrasal verb or substitute the phrasal verb in the sentence with a single word. அது வேர்ல்டு கிடையாது, அது வேர்டு. அது மற்ற ஒரு இது கிளரிக்கல் எரர் இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒன்று ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துருப்பாங்க, அதோட மீனிங்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அல்லாட்டி ஒரு மீனிங் கொடுத்து அதை அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்குரிய ஃப்ரேசல் வேர்பை கண்டுபிடிக்கணும். இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். அப்போ நீங்கள் ரெண்டையும் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மென்ட். இது வந்து மார்ச் 2019 11th ஸ்டாண்டர்டில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த கொஷினும் மார்ச் 2020 11th ஸ்டாண்டர்டில் கேட்டிருந்தாங்க. 12th வந்து இது எதுவும் கேட்கல. இதை இது வந்து ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து மார்ச் 2019 11th ஸ்டாண்டர்டும் மார்ச் 2020 11th ஸ்டாண்டர்ட்லையும் கேட்டிருந்தாங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்ட்றதுக்கு என்ன, பிரேக் அவுட்டா, ஃபைண்ட் அவுட்டா, அயர்ன் அவுட்டா, ஃபிகர் அவுட்டா? அப்போ இதுக்கு ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் ஐ குடன்ட் ஃபிகர் அவுட் வாட் யூ மென்ட். நீங்கள் இது ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் த கொஷின் நம்பர் இஸ் 14 அப்படின்னாக்கா 14D ஃபிகர் அவுட் அப்படின்னு எழுதினீங்கன்னா யூ வில் கெட் 1 mark. And then the actor rehearses his dialogues quickly before going to the stage. Rehearsal உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்றைக்கு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நல்லா வந்து அதுக்கு முறையான பயிற்சி எடுத்துகிட்டு தான் மேலே போகணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்போ அந்த ரேன் அரவுண்டா, ரேன் அவேவா, ரேன் அப், ran over? The answer is ran over. The actor ran over his dialogues quickly before going to the stage. அடுத்தது தேர்ட் வந்து
I never put off until tomorrow what you can do today. அதாவது never put off until tomorrow. எதையுமே வந்து இன்றைக்கி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற வேலையை இன்றைக்கே செஞ்சிடணும். அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒத்தி போடுதல் கூடாது. இப்போ இந்த இடத்துல புட் ஆஃப் அப்படின்றது ஃப்ரேசல் வேர்ப். இதுக்குரிய மீனிங் என்ன? கண்டினியூ, ஃபினிஷ், ஹால், போஸ்ட்போன். அப்போ இதுக்குரிய ஆன்சர் நெவர் போஸ்ட்போன் அன்டில் டுமாரோ வாட் யூ கேன் டூ டுடே அப்படின்றது அதுக்கு அர்த்தம். Fourth one is that Arjun and his family members set off on a trip to Bangalore. பெங்களூர் இப்போ பெங்களூருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எக்ஸாமில் பெங்களூருன்னு கூட கேட்கலாம் இருந்தால். அடுத்தது இதில் planned, started, arrived, organized. அப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு குழப்புற மாதிரி இருக்குது. ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அரைவ் ஆகிருக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். பட் செட் ஆஃப் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டட். ஸோ அர்ஜுன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டார்டட் ஆன் அ ட்ரிப் டு பெங்களூர். டியர் சில்ட்ரன், உங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்ப் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் எதுவுமே வந்து நீங்கள் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம். இஃப் யூ திங்க் யூ கேன், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ கேன் நாட், யூ கேன் நாட். போத் ஆர் கரெக்ட். நீ முடியும்னு நினச்சா முடியும், அதுவும் சரிதான். முடியாதுன்னு நினச்சா முடியாது. ஸோ மைண்ட் வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளது. அதனால் இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். இது வந்து திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் யர் 11th ஸ்டாண்டர்ட் ஆர் 12th ஸ்டாண்டர்ட். உங்களுடைய த்ரூ அவுட் யர் லைஃப் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்பெலாம் யூஸ் பண்ணி பேசும் பொழுது உங்களுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது அழகாக இருக்கும். மோர் ஓவர் when you appear for competitive examinations, these thing will be very useful to you. நீங்கள் உங்களுக்கு இப்போது அதோடைய பெனிஃபிட் தெரியாது. when you come across all these things in your future life, definitely you will understand how lucky we were to study all these things in our higher secondary அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. wish you all the best children. Please watch, subscribe and learn, and above all I need your valuable comments. We will meet in the next video. Until then, bye.